வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா பிசிபேலா ஹுலி. இப்போ நாம் பார்க்க போகிறது பிசிபேலா ஹுலி. அதாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறது சாம்பார் சாதம், பிசிபேலாபாத் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கர்நாடகா தான் பேர். கர்நாடகாவில் இதுக்கு பிசிபேலா ஹுலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டே எப்படின்னா, ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா 3 டம்ளர் துவரம்பருப்பு போடணும். இதுதான் கணக்கு, ஒரிஜினல் மெத்தடு அப்படிங்கிறது. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், ஒரிஜினல் மெத்தடு நீ தான் பார்த்தியாண்ண. கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுறது பிசிபேலா ஹுலி அப்படின்னா இதுதான். இது பேர் பிசிபேலா ஹுலி தான் சொல்லுவாங்க. அதோடு இல்லாமல் இங்கே தான் உங்களுக்கு பிசிபேலாபாத் சாம்பார் சாதம் அப்படிங்கிறாங்க. சாம்பார் சாதம் அப்படின்னா இவங்க பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதத்தை வடிச்சிக்கிறது, சாம்பாரை வச்சுட்டு கலந்து வச்சாச்சுன்னா சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிபேலாபாத்ன்றாங்க. அதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் துவரம்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், அடுத்தது முருங்கைக்காய் போடலாம், குடமிளகா போடலாம், இது எல்லாமே போடலாம். இப்போ இதுக்கு மசாலாஸ் நாம் வறுக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். பட்டை, கிராம்பு, கசகசா, இது 3மே மெயின். இது இல்லாமல் நீங்கள் பண்ணுறது பிசிபேலா ஹுலி அப்படிங்கிறது கிடையாது. இதை போட்டுட்டு கடலப்பருப்பை போட்டு வறுக்கணும். கடலப்பருப்பை போட்டு வறுக்கும் போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகா. சாம்பாருக்கு எப்படி வறுப்போமோ அதுதான். ஆனால் இதில் அடிஷ்னலாக சேர்றது என்ன அப்படின்னா, பட்டை, கிராம்பு, கசகசா, இது 3மே சேரணும். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு, உங்களுக்கு இதனுடைய விவரமான அளவுகள் வேணும்னா நான் பல்க் குக்கிங்லையும் பிசிபேலா ஹுலி, கர்நாடகா ஸ்டைல் பிசிபேலா ஹுலி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுலேயும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதுலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 3 பேருக்கு உள்ள மாதிரி செய்கிறேன். 3 பேருக்கு உள்ளது செஞ்சாலும் அந்த டம்ளர் அரிசி எனக்கு 100 கிராம் அரிசி இல்லை, அரிசி இருந்தது நான் எடுத்திருக்கேன். 300 கிராம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அப்போ எப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வறுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வருங்க. வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன் பிட்வீன் கேப்பில் இந்த நம்ம பருப்பை, துவரம்பருப்பை வேக வச்சுருக்கோம். இந்த துவரம்பருப்பை நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும்போது, ரொம்ப வேகணுங்கிறது அவசியம் இல்லை, 3/4 பதத்தை தாண்டி வெந்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு கேரட்டு, பீன்ஸு, டபுள் பீன்ஸு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன காய்கறிகள் சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் நான் மண்டப ஸ்டைல் அப்படின்னு பண்ணும்போது முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருப்பேன். பருப்பு வேகும் போதே முருங்கைக்காவை போட்டு முருங்கைக்காவினுடைய பல்ப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது, சப்போஸ் முருங்கைக்காய் தோல் மாட்டிச்சுன்னா தொண்டையில் கஷ்டங்கிறனால பல்ப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதுதான் நான் ப்ரொசீஜர் பண்ணுறது. இப்போது இதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது காய்கறிகள் அரை வெந்த பிறகு ஊற வச்ச அரிசியை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணி கொதித்து வேகிறதுக்குள்ளே நாம் என்ன சைடில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அரை மடல் வெந்துகிட்டு இருக்கு அரிசி. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வெந்நீர் ஆட் பண்ணுங்கள். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பருப்பும் அரிசியும் சீக்கிரத்தில் மேஷ் ஆகாது. அதனால் நீங்கள் வெந்நீர் வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் நல்லது. இப்போ இது வெந்த பிறகு, 3/4 பகுதி வெந்த பிறகு, பக்கத்தில் ஒரு அடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் கிட்டத்தட்ட 50 கிராம் நல்லெண்ணெய் இப்போ யூஸ் பண்ணுறேன். இன்னொரு நல்லெண்ணையும் நான் யூஸ் பண்ணுவேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த 50 கிராம் நல்லெண்ணெயில் நம்ம தாளிப்பு போடணும். தாளிப்பு எப்படின்னா, சாம்பாருக்கு என்ன தாளிப்பு போடுவோம், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, இதை போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலையும் போட்டு இந்த பிசிபேலா ஹுலி அப்படிங்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் 100க்கு 100% ஆட் பண்ணணும். சப்போஸ் சின்ன வெங்காயம் கிடைக்காத காலத்தில், கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிற காலத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ இது ஆட் பண்ண பிறகு கருவேப்பிலையும் நான் போட்டுட்டேன். இதில் சின்ன வெங்காயமும் நான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம், சின்ன வெங்காயமும் நிறைய கிடைக்குதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம்
கொஞ்சம் வதங்கணும்னா ரொம்ப வேகணும் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அரை பகுதி அளவுக்கு வதங்கின பிறகு அதில் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க. இதில் நான் இப்போ பச்சை மிளகாவும் ஒரு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி பக்கத்தில் வேகக்கூடிய சாம்பார் சாதத்தில் உடனடியாக நீங்கள் அந்த ஆட் பண்ணிடுங்க. அதாவது என்னென்னா இந்த தாளிப்பு எல்லாமே சேர்ந்து வேகணும். நாம் சாம்பார் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா தாளிப்பை கீழே இறக்கி வச்சு தான் போடுறது சாம்பாருக்கு. இப்போ மெத்தடு நிறையா மாறிடுச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் அரை மகுதிக்கு மேலே வெந்து இருக்குது. வெந்த பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பக்கத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சாம்பார் வேகும்போது இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க அந்த எண்ணெயோடைய. இப்போது ஆல்ரெடி நீங்கள் ஸ்லோவாக வச்சே பண்ணுங்கள். காரணம் என்னென்னா அரிசியும் பருப்பும் போட்டாச்சு அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து கிளறணும். இதுக்காக பயந்துக்கிட்டு தான் 100க்கு 99% வந்து சாதத்தை தனியாக வடிச்சிக்கிறது, பருப்பை சாம்பாரை தனியாக வச்சுக்கிறது, ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு பிசிபேலா பாத் அப்படின்னு சொல்லிடுறது. இப்போது பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ட்ரை க்ரீன் பீஸ் போடாதீங்க, அது வந்து சாமானியத்தில் வெந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ மஞ்சள் பொடி நான் வந்து பருப்பில் போடுறதோடு இல்லாமல் இந்த தாளிப்பு போட்ட பிறகும் நான் ஆட் பண்ணுறேன். சாம்பார் சாதம் மஞ்சள் கலர், தக்காளி இது ரெண்டும் சேர்ந்த கலரில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அதையும் உங்களுக்கு எப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ இதன் பிறகு இதில் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துக்கிட்டே இருக்கணும். சாதம் வந்து ஓரளவுக்கு இல்லை, நல்லா முடிஞ்ச அளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு வந்தது அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த அளவுக்கு சாதத்துக்கு உப்பு போட்டுருங்க. இன்னும் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா புளித்தண்ணி, மிளகாத்தூள் போடலை, மல்லித்தூள் போடலை, இன்னும் தக்காளி ஆட் பண்ணல, குடமிளகா ஆட் பண்ணல, ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறான். பிசிபேலா ஹுலி அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ். ஆனால் இங்கே பாதி பேர் சின்ன சின்னதாக காட்டிட்டு பாதி பேர் என் இஷ்டத்துக்கு செஞ்சிடறது இதான் சாம்பார் சாதம்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ப்ராசஸிங் ஜாஸ்தி அப்படின்னு. இதன் பிறகு தான் நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியை மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளி தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு அதில் போட்டு பொடி வாசனை வரும் அப்படிம்பாங்க. பட் நான் இது வரைக்கும் நிறையா முறை பண்ணியிருக்கேன், பல்க் குக்கிங்லும் பண்ணியிருக்கேன். பொடி வாசனை அப்படிங்கிறது வரவே வராது. அதை வராமல் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தருவேன். இப்போ இது மாதிரி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா வெந்த பிறகு குடமிளகா, பச்சை குடமிளகா போடுறது தான் பெஸ்ட். இதுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா கலர் வந்து நல்லா இருக்கும். இதையும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த தாளிப்பு போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு ஒரு லைட்டாக வதக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குடமிளகா உரு தெரியாமல் போயிடும். இப்போ நான் போட்டிருக்க மெத்தடில் காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கும் தெரியும், அதே சமயம் குடமிளகாவினுடைய வாசனை ரா ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் நான் போடுறது. இப்போது ஃபஸ்ட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக. அடுத்தது ரெட் சில்லி பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். இதன் பிறகு தான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. இப்போ மல்லித்தூள் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். மல்லித்தூள் மட்டும் நான் 2 ஸ்பூன் போடுறேன். காரணம்னா மல்லியினுடைய வாசனை நல்லா இருக்கணும். அதன் பிறகு நீங்கள் நல்லா கிளறுங்க. இப்போ இந்த சாம்பார் சாதம், அதாவது வந்து பிசிபேலா அப்படிங்கிறது என்னென்னா நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்குன்னு பாயசம் மாதிரி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கூட்டை விட லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ எவ்வளோ வந்து லூஸாக இருக்க பாருங்கள். சப்போஸ் முருங்கைக்காய் நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா முருங்கைக்காவை பருப்பில் வேக வச்சுட்டு அதை வெந்த பிறகு எடுத்து அதில் உள்ள சதை பத்தை மட்டும் இதில் போடுங்க. காரணம் என்னென்னா, இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு ஃப்ளைட் கிச்சனில் வேலை செய்யும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தையும் சொல்லித்தரேன். இப்போ தான் புளித்தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். இந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா லூஸ் ஆகிடணும். நல்லா லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், அதாவது பிசிபேலா ஹுலி வந்து கொதிக்கும் போது இந்த பதத்தில் லூஸில் இறக்குனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேம்பொடி நாம் வறுத்தோம் இல்லையா, வறுத்த மேம்பொடியை காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏற்கனவே மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டிருக்கீங்க, அதுக்கு விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இந்த காரம். இதுதான் ஜாஸ்தி தூக்கி கொடுக்கணும் இந்த காரம். இதை நிறையா நீங்கள் போட்டுட்டு பக்கத்தில் தேங்காவை வறுத்து போடணும். தேங்காய் உங்களுக்கு வந்து
அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சதுன்னா வறுத்து போடுங்க. இல்லைன்னா நான் வந்து டெசிக்ரேட் கோகோனட் பவுடரை நான் போடுறேன். இது வந்து நல்லெண்ணெயில் மறுபடி ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயை சூடு பண்ணி இந்த பவுடர் மேலே தேங்காயோட சுட சுட ஊற்றும் போது ஏற்கனவே நான் சொன்ன அந்த பொடி வாசனை அப்படிங்கிறது போயிட்டு இந்த தேங்காவும் நல்லெண்ணெய் வாசனையும் போட்ட பொடியினுடைய வாசனையும் சாம்பார் சாதத்தில் சாப்பிடும்போது அருமையாக வந்து உங்களுக்கு வந்து வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சாம்பார் சாதம் எடுக்கும், நல்லா தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி வரும். இதுதான் பிசிபேலா ஹுலி அப்படிங்கிறதுக்கு உண்டான மெத்தடு. இந்த கொப்பரைக்காய் போடுறது தான். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க பிசிபேலா ஹுலி அப்படிங்கிறது. இது நம்ம சேனலில் பல்க் குக்கிங்லும் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக வீட்டில் செய்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். இதுக்கு சரியான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு, பேபி பொட்டேட்டோ. அதையும் நம்ம சேனலில் எப்படி பொடி தூவல் கறி அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.